முக்கிய செய்தி. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கென தனி ஓய்வறை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, என்ன விவரம்? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான ஒரு தனி ஓய்வறை அமைப்பதற்காக 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அதே போன்று கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் காட்சி பொருளாக வைக்கப்பட்டு இருப்பதாக நாளிதழ்கள்ல வெளியான செய்தியினுடைய அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை எடுத்திருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் கொண்ட இந்த அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்காக தலா 5 கோடி ரூபாய் வீதம் 8,55,00,000 ரூபாய் செலவில் தனி ஓய்வறைகள் கட்ட உள்ளதாகவும் பள்ளிகளில் நாப்கின் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக தகவல் சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வருவதாகவும் தன்னுடைய பதிலை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு இந்த தனி ஓய்வறைகள் கட்டுவதற்காக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தது போல இந்த 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களுக்குள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கான தனி கழிவறை கட்டுவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.